இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம் இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும். விடுதலை தாரும். அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படும் கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Open our eyes, open our ears, Father, in the mighty name of Jesus we pray. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 71வது சங்கீர்த்தனத்தில் இருக்கும். இந்த 70வது சங்கீர்த்தனம் பார்த்தீங்கன்னா 70வது சங்கீர்த்தனம் 40வது சங்கீர்த்தனம் இருக்கிற கடைசி ஒரு 4, 5, 6 வசனங்கள் ஆக இருப்பதனால 70வது சங்கீர்த்தனம் நம்ம இன்னைக்கு தியானிக்கல. இன்னைக்கு நம்ம தியானிப்பது அப்படின்றது 71வது சங்கீர்த்தனம். இதுல ஒரு வயசானவர் ஒரு தியானித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோட வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளை பத்தி கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கின்றார். திருப்பாடல் 71வது அதிகாரத்துல 18வது வசனம் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். வாசிங்க. திருப்பாடல் 71:18. கடவுளே, உம் கைவன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்து விட்ட என்னை கைவிடாதேயும். ஆமீன். 20வது வசனத்தை வாசிங்கன்னா அவரோட உடல் நலன் குறைந்து கொண்டிருக்கின்றது நீங்க பார்க்கணும். சில பேர் சிந்தனை என்ன அப்படின்னா, எனக்கு வயசானதுக்கு அப்புறம் நான் கடவுளுக்கு செயல்படுவேன், கடவுளை தெரிஞ்சுக்கிறேன், கடவுள் நெருங்கி போறேன். இந்த திக்கற்றவர்களுக்கும் வேதனையில இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள். இந்த கடவுள் அப்படின்றது இந்த பயத்துல இருக்கின்றவர்களுக்கு தான். இப்ப பாவத்தை செஞ்சு நான் அதுக்கப்புறம் நல்ல வழிக்கு நான் வந்துடுறேன். இந்த வயசானவங்க கடவுள்கிட்ட போறது மரணத்தின் மேல பயம் இருப்பதனால கடவுள்கிட்ட போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பலவிதமான தவறான சிந்தனைகள் இருக்கின்ற நபர்கள் நம்ம மத்தியில இருக்காங்க. இது ஆன்மீகம் அப்படின்றது இது பெண்களுக்கு தான் அப்படின்ற சிந்தனைகள், நல்ல தவறான சிந்தனைகள் தான் நிறைய பேருக்கு. சபையுரையாளர் 11வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதுக்கு ஒரு சிந்தனையும் போட்டுட்டு அதோட தவறை சுட்டி காட்டுகின்ற விதத்துல இந்த வசனத்துல போட்டிருக்கும். சபையுரையாளர் 11வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். ஆமீன். ஆமீன். எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனா கடைசியில நம்ம கண்களுக்கு விருப்பப்படி வாழும்போது, நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு வாழும்போது, நாவின் கட்டுகளின் அடிமைப்பட்டு நம்ம வாழும்போது அதற்கான தீர்ப்பு இருக்கு. 1வது வசனத்துல 12வது அதிகாரத்துல 1வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. கடவுளை நம்ம சின்ன வயசுலயே நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே கடவுளை தெரிஞ்சுக்கணும். சபை உரையாளர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. ஆமீன். ஆமீன். இந்த நாட்களே அவரை உள்ளத்தில் நினை. இந்த 17வது வசனம், திருப்பாடல் 71ல 17வது வசனம், அவர் சின்ன வயசுல இருந்தே கடவுள் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கடவுள் போட்டு அற்புதமான வசனம். திருப்பாடல் 71ல 17 வாசிக்கிறீங்களா? கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். ஆமீன். இளமையிலிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார். சின்ன வயசுல இருந்து அவர் கத்துக்கிட்டு இருக்கிறார். இது எப்படி அவர் கத்துக்கிட்டார் அப்படின்றதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு
போதனை நம்ம கற்றுக்கொள்ள போறது. போதனை அப்படின்றது நம்ம கற்றுக்கொள்ள முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இளமை வயதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. யாரு சொல்லி தர போறா? ஆவியானவர் மட்டும்தான். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 26வது வசனம். ஆவியானவர் நம்ம உதவியாளர், நமக்கு எல்லாம் சொல்லி தருவதற்கு ஆவியானவரை கடவுள் தந்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14:26 வாசிக்கிறீங்களா? அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஆமீன். 14:26 தான் வாசிங்களா? என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. அற்புதமான வசனம். அவர் அனைத்தையும் யாரு கத்து தர போறா? ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் அவரு நமக்கு சொல்லித்தரும். எல்லாம் அவரு நம்ம நினைவுக்கு கொண்டு வருவார். நம்ம தப்பு செய்யும் போது பல நேரத்துல வந்து ஆவியானவர் சொல்லி தரத நான் பல நேரத்துல உணர்ந்திருக்கு. தப்பு செய்யும் போது முட்டாத்தனமா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி ஆவியானவர் வந்து உணர்த்துவார். இது மாதிரி செய்யாத, அப்படி செய், இந்த நேரத்துல நீ ஒண்ணும் பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு ஆவியானவர் சொல்லித்தர நமக்கு வழி நடத்த அவர் விரும்புகின்றார். ஆனா பல நேரத்துல நம்ம செய்யற தவறு என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போவது எப்பன்னா நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும் போது மட்டும்தான் நம்ம போறோம். ஆவியானவருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம். ஆவியானவர் ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கின்றார். நம்ம அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வி. கோயில வந்து நம்ம ஹாஸ்பிட்டலா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரியாய உடனே வெளியில வந்துடும், தேவைக்கு மட்டும் போறோம். அப்படி இல்லை. கோயில், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஸ்கூல். ஒரு ஆவியானவரோட ஒரு சொல்லித்தர அவர் ஒரு பள்ளிக்கூடமா அவர் பார்க்க ஆண்டவர். சீராக்கின் புத்தகம் 51வது அதிகாரம் 23வது வசனம். சீராக் 51:23. அவர் அனைத்தையும் சொல்லித்தர விரும்புகின்றார். ஆனா அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோமா? இன்னும் என்ன நமக்கு சொல்லி தருவார் அப்படின்னு நம்ம ஆவலாக காத்து நிற்கின்றோமா? சீராக்கின் புத்தகம் 51வது அதிகாரத்துல 23வது வசனம் வாசிக்கிறீங்களா? நற்செய்தி பெறாதோரே, என் அருகே வாருங்கள், நற்பயிற்சியின் இல்லத்தில் தங்குங்கள். ஆமீன். நற்பயிற்சியின் இல்லம், இது ஞானத்தை பத்தி போட்டிருக்கு. ஆவியானவர் தருகின்ற ஞானம் அது. ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தர விரும்புகின்றார், நம்மளை வழிநடத்த விரும்புகின்றார். சிறு வயதிலிருந்து, திருப்பாடல் 71, சிறு வயதிலிருந்து கடவுள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. CCC, கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. 3 விஷயங்கள், ஆன்மீக ஒரு அடித்தளம் அப்படின்றது 3 விஷயங்கள். கடவுளை தெரிவது, டு நோ. ஃபர்ஸ்ட் அவர் ஆண்டவர் தெரியணும். தெரியாத விஷயத்தை நம்ம நேசிக்க முடியாது. கடவுளை தெரிஞ்சாதான் அவர் வந்து நேசிக்க முடியும். டு நோ, டு லவ் அண்ட் டு சர்வ் காட். அவரை நேசிப்பது, அவரை தெரிவது, அவரை பணிவிடை செய்வது. ஆவியானவர் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் கற்று தருவதற்கு அவர் ஆவலாக காத்து நிற்கின்றார். நம்ம அதை கேட்கறதுக்கு அவர் அணுகி வாங்க. சீராக் 51:23 என்கிட்ட வாங்க அப்படின்றார். நம்ம அதுக்கு பதிலாக பல இடத்திற்கு நம்ம செல்கின்றோம். அப்படியே அணுகி வந்தாலும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக நம்ம போவது கிடையாது. நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்காக மட்டும்தான் போவோம். நேத்திக்கு அர்ப்பணத்தை பத்தி நம்ம கற்றுக்கொண்டோம். அர்ப்பணத்திற்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஆவியானவரோட பள்ளிக்கூடத்திற்கு நம்ம போகணும். ஆவியானவரே என்ன வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதோட முக்கியத்துவத்தை அடுத்த வசனத்துல உங்களுக்கு புரியும். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 27வது வசனம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு
சொல்லி தரும். ஆவியானவர் உங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்துவார் அப்படின்னு. பாத்தீங்களா? நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் கற்றுத் தருவார். அவர் கற்றுத்தர விரும்புகின்றா. ஒன்றும் நமக்கு இன்னொரு ஆள் சொல்லித்தர தேவையில்லை. அந்த அளவுக்கு ஆவியானவர் கற்றுத்தர அவர் தயாராக இருக்கின்றார். பிரச்சனைகளுக்காக மட்டும் ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்குது? நம்ம பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமா வருது. அதுக்கு பதிலா ஆண்டவர்கிட்ட அணுகி போறது, ஆண்டவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவர் நான் புரிஞ்சுக்கணும், அவரோட பிள்ளையாக வாழணும், அவர் நமக்கு சொல்லித்தர பல விஷயங்கள் இருக்கு. பல இப்போ என்னோட ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு டீமா நாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கிற முதல் கேள்விதான், ஆவியானவர் உனக்கு என்ன இன்னைக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்விதான். இதுதான் நம்ம கேட்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தர விரும்புகின்றான் நம்ம. ஆனா இது பதிலா பல விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டு. கலாத்தியரின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுலுக்கு ஒரே ஒரு வாட்டி ஆண்டவர் காட்சி தந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவரோட வழி நடத்துதல் சீடர்கள் கிட்ட இருந்து கிடைச்சுதான், இல்ல மற்றவங்களுக்கு கிட்ட இருந்து கிடைச்சுதான், இல்ல அனைத்து விதமான வழி நடத்துதலும் சரி, முக்கியமான வழி நடத்துதல் பாத்தீங்கன்னா ஆவியானவர் நேரடியா தருகின்றார். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எனக்கு நேரடியா இயேசு ஆண்டவரே வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு கலாத்தியர் 1:12 வாசிக்கிறீங்களா? எந்த மனிதரிடம் இருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. ஆமீன். ஆவியானவர் அவரு சொந்த சிந்தனையில அவர் பேசுகிறார். கடவுளோட திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 16:13 வருகின்ற விஷயங்கள் கூட அவர் வெளிப்படுத்துகிறார். நடக்க போறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எச்சரிக்கை கொடுப்பார். எனக்கு தூங்கி எழுந்திருக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பேசி ஒரு ஆன்மீக நிலைக்கு நீங்க வர முடியும்னா நம்ம பேசுவதற்கு முன்னாடியே ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. தூக்கத்திலிருந்து எழுந்துடுறான் அவன். ஆவியானவர் சொல்றாரு, நீ கீழே போகும்போது ஒண்ணுமே பேசாத. சில சண்டை வருகின்ற சில சூழ்நிலைகள் இருக்கு, நீ ஒன்னும் பேசாத. ஆவியானவரோட வழிநடத்து. அமைதியாக இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனையும் நடக்குது. இதே நான் பேசியிருந்தேன்னா உறுதியாக அங்க பெரிய பிரச்சனையாக இருக்கு, உறுதியா ஆயிருக்கும். ஆவியானவர் சொல்ற அமைதியாக இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு வழி நடக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள். சில நேரத்தில் நம்ம பாவம் செய்யும் போது நம்ம என்ன நினைப்போம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாவத்தை விழுந்துட்டோம், இனி அதுலயே உக்காந்துக்கலாம் அப்படின்னு. ஆவியானவர் வழி நடத்துகின்றார், இல்ல உடனடியா நீ போய் பாவ சங்கீர்த்தனை செய்யும். அது ஒரு மிக முக்கியமான வழி நடத்து. ஒருத்தர் கூப்பிட்டு அவரோட வழிநடத்தல அவர் சொல்றார், கடவுள் ஆவியானவர் கொடுத்த வழிநடத்து, உடனடியா நீ பாவம் நம்ம பாவ சங்கீர்த்தனை போகணும். எத்தனை வாட்டி பிரதர் நான் இந்த மாதிரி செய்யறது இல்ல, எத்தனை வாட்டி நீ பாவத்துக்கு விழுகின்றாயோ அத்தனை வாட்டி நீ போய் பாவ சங்கீர்த்தனை செய்யும். அது ஒரு பாவத்தில் விழாது இருப்பதற்கு நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். அவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகின்றார். ஞானம், சாலமோனின் ஞானம் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்பாரு. 8வது அதிகாரத்துல 2வது வசனம், அதுக்கப்புறம் 9வது வசனம். சின்ன வயசுல இருந்து அவர் கற்றுத்தர, எல்லாரையும் கற்றுத்தர சொல்லித்தர விரும்புகின்றார். எந்த அளவுக்கு நமக்கு அவர்கிட்ட செவி சாய்க்கின்றோம். சாலமோனின் ஞானம் 8வது அதிகாரம் 2வது வசனம் 9வது வசனம்.
வாசிக்கிறீங்களா? ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன். என் இளமை முதல் அதை தேடினேன். என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன். அதன் அழகில் மயங்கினேன். ஆகையால் என்னோடு கூடி வாழும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். ஏனெனில் நன்மை செய்ய அது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும், கவலைகளிலும் துயரத்திலும் எனக்கு ஆறுதல் தரும் என்றும் நான் அறிவேன். ஆமீன். ஆமீன். ஆனா பல நேரத்தில் நமக்கு இந்த கவலைகள் துயரத்தில் ஆறுதல் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த வழிநடத்தல் அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆனா இந்த வழிநடத்தல் பெறாம இந்த ஆறுதலும் இதெல்லாம் வந்து நமக்கு பெற முடியாது. திருப்பாடல் 16 7வது வசனம் எடுத்து பாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் ஆவியானவர் பேசுவார். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் வழிநடத்தல் கிடைக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட கனவு வரும், இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்துவார். திருப்பாடல் 16 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆமீன். 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 அதே நேரத்துல ஒரு ஆவியானவர் ஒரேடியா எல்லா விஷயத்தையும் வந்து திருத்த முயற்சி செய்ய மாட்டார். படிப்படியா ஒரு விஷயமாக இந்த விஷயம் நீ செய்வது சரி கிடையாது, இந்த விஷயம் இப்படி செய்யாத அப்படி செய் அப்படின்னு சொல்லி திருத்துதல், ஆண்டவர் திருத்துறது அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு அனுமதிக்கின்றோமோ. அவர் ஒரு ஜென்டில்மேன். கதவு தட்டி கொண்டிருக்கின்றார், திருவெளிப்பாடு 3:20 அப்படின்னு போட்டு. நீங்க வந்து எந்த அளவுக்கு அனுமதிக்கின்றீர்களோ, பிடிவாத குணம் இல்லாத பல பிடிவாத குணங்கள் நமக்குள்ள இருக்கு, சிறிது சிறிதாக நம்ம வந்து திருத்துவார். அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே திருத்தப்படும் போது நமக்கு எளிதாக ஆண்டவர் திருத்தலை பெற்று நம்ம ஆண்டவரோட பாதைக்கு போவதற்கு ரொம்ப எளிதாகும். வயசானதுக்கு அப்புறம் நம்ம திருத்துறதுக்கு நம்ம வந்து கஷ்டம். நம்ம கஷ்டம், அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. நம்மள கீழ்ப்படியதுக்கு நம்ம தயக்கப்படுவோம். விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 30வது வசனம் வாசிக்கிறீங்களா? சிறிது சிறிதாக ஆவியானவர் எப்படி திருத்துவார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறது, எப்படி வழி நடத்துவார், அவரோட ஸ்கூல், அவரோட பள்ளிக்கூடத்தில் நம்மளை எப்படி வழி நடத்துவார்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 30வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே நீ பலுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன். ஆமீன். நம்ம உள்ளத்தில் பலவிதமான கட்டுகள், பலவிதமான அடிமத்தங்கள் நமக்கு உள்ளத்தில் இருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொன்னா சிறிது சிறிதாக தான் நடக்கும். நம்ம அதுவும் சிறிது சிறிதாக தான் விட்டு கொடுப்போம். ஒரேடியா எல்லாம் நடக்காது. அதுக்கு ஒரேடியா நடக்காது. ஆவியானவர் தான் நம்ம வந்து மனம் மாற்றுதல். நம்ம பாவத்தின் நம்ம என்ன பாவங்கள் செய்துட்டு இருக்கோம், ஆவியானவர் தான் வந்து இந்த உலகத்திற்கே நமக்கு எல்லாருக்குமே யோவான் நற்செய்தி 16:8 திருத்த முடிகின்றது ஆவியானவர், அவரோட செயல் அது. யோவான் நற்செய்தி 16:8 வாசிங்களா? அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆமீன். நம்ம பல உலக கருத்துகளோட கடவுளிடம் பல நேரத்துல வந்து காசு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் திருத்துவார். இப்படி ஜெபிக்காத, நீ இப்படி ஜெபி. ஜெபத்திலையும் வந்து நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆண்டவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நமக்கு ஜெபிக்க தெரியாது. சுயநலமான ஜபங்கள் தான் நமக்கு. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26, 27 ரொம்ப முக்கியமான வசனம். இன்னும் ஆழமாக நம்ம தியானிப்போம். நம்ம இயலாமை, நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு.
ஒரு காசு மேல எனக்கு ஒரு வீக்னஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை தியானிப்போம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26, 27 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு தூய ஆவியார் தமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளத்தை துருவியாயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ ஒரு நபர், ஒரு பெண்மணி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். அவங்க இது எனக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சிந்திக்கிறாங்க. ஆனா அவங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஆவியானவர் செவி சாய்ப்பது கிடையாது. ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஆவியானவர் அவங்களுக்குள்ள அழுது கொண்டு இருக்கின்றார். பல நேரத்துல இதெல்லாம் தெரியாம நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம், நமக்கு தெரியாம செயல்பட்டு இருக்கோம். ஆவியானவர் நம்ம செயல்படலை. ஏழாமைனா நம்ம வீக்னஸ்னா என்ன? இந்த உலக சார்ந்த விஷயத்திற்கு நமக்கு ஒரு ஈர்ப்பு அதிகம். இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26, 27 நம்ம வீக்னஸ் தான் என்ன, நம்ம ஏழாமை என்ன? நம்ம ஒரு உலக சார்ந்த விஷயத்திற்கு அடிமத்தத்துல நம்ம கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி போய் ஜெபிச்சா அவங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் விபிலியத்துல காசு வேணும்னு சொல்லி காசு கிடைச்சிருக்கு? யாருக்கும் ஆண்டவரே ஒருத்தர் போய் ஜெபிப்பாரு, ஆண்டவரே எனக்கு சொத்து பிரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்ற பேராசை நீ படுற அப்படின்ட்டு. நம்ம தேவைக்கு நம்ம பல நேரத்துல பேராசை தான் பல ஆண்டவர். அதனாலதான் ஆவியானவர் ஆவியில நம்ம ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவர் ஏற்றபடியா எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. ஆவி நம்ம எப்படி இருக்கிறதுலயே விபிலியத்துல செல்வந்தர் அப்படின்றது யார்? சாலமன் இருக்கிறதே அதிகமான செல்வத்துல அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். அவர் எப்படி செல்வந்தரானார்? ஆண்டவர் ஞானத்தை இந்த மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது அவருக்கு செல்வமும் சேர்ந்து வந்தது. அவரோட பொறுப்பை ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பும் போது அவரு அதுல சிறந்த ஒரு நபராக, நல்ல ஒரு அரசராக இருந்தார் அப்படின்றது மட்டும் இல்லை, அவருக்கு செல்வாக்கும் அந்த செல்வமும் கிடைச்சது. பல நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடி ஆவியை ஜெபிக்க முடியலாம் நம்மளால. அதனால வெறும் கரத்தில் நம்ம போகின்றோம். ஆவியானவரோட பள்ளிக்கூடத்தில் நம்ம இல்லை. ஆவியானோட கிருபைகளை நம்ம பெறுவது கிடையாது, அவர் வழிகாட்டுதலை பெறுவது கிடையாது. ஆவியானவர் கீழ்ப்படியா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுக்கு கீழ்ப்படுகின்றோமோ, ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கின்றோமோ, ஆண்டவருடன் பிள்ளைகளாக நம்ம வாழ்கின்றோம். அந்த ஒருத்தர் கீழ்ப்படியாமையில் இருக்கின்றார்கள், ஆண்டவரை விட்டு சிறிது சிறிதாக விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது சொன்னது ஏன் அப்படின்னா, நம்மளும் அந்த பல நேரத்துல செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுனால ஆவியானவரோட பள்ளிக்கூடத்திற்கு போய் நம்ம கீழ்ப்படியணும். ஆவியானவர் வரங்கள் அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றது அப்பதான் நடக்கும். ஆனா இதற்கு தடை என்ன? அப்பதான் ஆவியானவர் நம்மளோட சாட்சியாக பயன்படுத்துவாங்க, மற்றவர்கள் சாட்சியாக இருக்கும். இதுக்கு தடைகள் என்ன? முதல் தடை எல்லாருக்கும் தெரிஞ்சது பாவம். மனம் திரும்பாமல் இருக்கின்ற பாவம், உள்ளம் கடினமாக இருக்கின்ற நம்ம நிலைக்கு வரும்போது, மற்றவர்களை மன்னிக்காம இருக்கும்போது, ஆணவத்தில் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது, நம்ம எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் செயல்படும் போது அங்க ஆவியானவர் செயல்பட முடியாது. ஆணவத்தில் இருக்கும்போது, இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கும் போது யூதாஸ் என்ன செய்யறார்?
உலகத்தை அதிகமாக நேசித்தார், இந்த செல்வத்தை அதிகமாக நேசித்தார். ஆண்டவர் வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்காத போது ஆவியானவர் சத்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்பதானே ஆவியானவர் ஸ்கூல்ல நம்ம செயல்பட முடியும். பயத்திலையும் பயத்திலையும் ஆவியானவர் தான் பேசுறாரா, ஏன் சிந்தனையா இல்லையா நம்ம டவுட்லயே இருக்கும்போது ஆவியானவர் சத்தத்தை கேட்க முடியாது. கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமையில் இருக்கும்போது, தவறான போதனைகள் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது, சில பேர் எப்படின்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்தா போதும், எது இருந்தாலும் கிடைச்சிடும், ஆண்டவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியா இல்லைனாலும் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தவறான சிந்தனை, பாவ சிந்தனை. அதெல்லாம் பாவத்தின் சிந்தனையில இருக்கும்போது இதெல்லாம் நிறைவேறான். முழுமையான அர்ப்பணத்திற்கு வராத போது, இது நேர்ந்தாலும் நன்றி என்ற ஒரு மனநிலையில் நம்மளால வாழ முடியாத போது இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் செவிசாய்க்க முடியாது, அவர் வழிநடத்தல பெற முடியாது, ஆண்டவர் சாயல்ல மாற முடியாது. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது புரிந்து சில பேருக்கு புரியறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம், இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்கலாம். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம். தயக்கப்படாம நீங்க மெசேஜ் போடுங்க, ஐ மீன் ஆடியோ இல்ல மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு நான் பதில் தரேன். ஆனா ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்ல அடித்தளமான அர்ப்பணத்துக்கு இருந்தாதான் ஆவியானவர் செவி சாய்க்க முடியும், நம்ம கேட்க முடியும், கீழ்ப்படிய முடியும். அப்பதான் கேட்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், கீழ்ப்படிய முடியும், அவர் வழிநடத்துல பெற முடியும், அவர் நமக்கு சொல்லித்தர முடியும். சரிங்களா? ஆவியானவர் கேட்கறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயக்கப்படாம கேளுங்க, ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, ஆண்டவர் நெருங்கி போக முடியும், அவரோட பிள்ளைகளாக வாழ முடியும். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், இப்ப நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம், ஆனா நம்ம பிரேயர் பண்ணல, அந்த நேரத்துல நம்ம கிட்ட ஆவியானவர் செயல்படுவாரா பிரதர்? பிரேயர்லயே இல்ல, அப்புறமும் பிரேயர்ல ஆவியானவர் இருக்கோம் செயல்படணும். பிரதர், சொல்லுங்க. பிரேயர் பண்றோம் பிரதர், ஆனா சில நேரம் பிரச்சனையப்ப நம்ம பிரேயர் பண்ணாம நம்ம இது பண்ணிடுறோம், அந்த நேரத்துல நமக்கு ஆவியானவர் நமக்கு செயல்படுவாரா பிரதர்? நமக்கு சொல்லி தருவாரா? சொல்லி தருவாரு, செயல்படுவார். செயல்படுவார். அவரு நல்ல தகப்பன், அவர் நம்ம கிட்ட நம்மளை வழி நடத்துவதற்கு அவரு தயாராக இருக்கின்றார். நம்ம செவி சாய்க்கின்ற ஒரு நிலையில இருந்தோம் அப்படின்னா உறுதியாக, ஆனா இது வரைக்கும் வந்த வழி நடத்துதல் நம்ம கீழ்ப்படியாமையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் செய்யல, அதுக்கப்புறம் இன்னும் சொல்லி தரணும்னு சொன்னா நடக்காது. சில நேரத்துல அவர் யாரையாவது மன்னிக்க சொல்லியிருப்பாரு, நம்ம மன்னிக்க தயாரா இருக்க மாட்டோம், ஆனா ஆவியானவர் என்கிட்ட பேசணும், அது நடக்காது. ஏன்னா எப்போ கடவுள் நம்ம கிட்ட பேசுகின்றாரோ, நம்ம செவிசாய்க்க தயாராக இல்லையோ அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவரு ஒதுங்கி நின்றுவார். நம்ம அவரை வேதனைப்படுத்துகின்றோம். அவர்கிட்ட நம்ம மன்னிப்பை கேட்டு அவரோட அந்த உறவுக்கு நம்ம வரும்போது, அவரு சொல்றது விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்ம அப்போ கடவுள் பிள்ளைகள், அப்போ ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார், நம்மளை வழி நடத்துவார். சரிங்களா? சரிங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு? வெல்கம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆவியானவரோட வழிநடத்திலேயே தொடர்ந்து போக முடிய மாட்டேங்குது இல்ல பிரதர், உலக காரியங்களோட இது பண்றதுனால அதோட கண்டினியூஸா ஆவியானவரோட அதாவது அவரோட வழிநடத்தலே நம்ம பல நேரங்கள்ல தவறிடுறோம்ல நம்மளுக்கு. உலக விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்க முடியாது, ஆனா செய்யும் போதும் ஒரு நன்றியுடன் நம்ம ஒரு மனநிலையில ஆண்டவர் ஒரு ஒரு நன்றியுடன் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணத்தில் நம்ம செய்யும் போது, இப்போ என்னோட ஆபீஸ்ல ஒருத்தர், எங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஒருத்தர் வருவார். அவர் வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஜெபிப்பார், அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் ஜெபிப்பார். அப்ப நம்ம எல்லாம் ஒரு ஜெபத்தின் ஒரு ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம செய்யும் போது அவரோட வழிநடத்தல ரொம்ப எளிதாக நம்ம அனுபவிக்கலாம்.
ஆனா அந்த ஒரு உணர்வும் இல்லாம உலக சிந்தனையில மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசணும் அவசியம் கிடையாது. அவர் நம்ம கூட ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா? ம்? அவர் நம்மோடு இருக்கின்றார். இமானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆவியானவர் நம்ம துணையாளர். த கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த உணர்த்துதல் நமக்கு இருக்கா? நமக்கு ஓகே அந்த ஓகே உணர்வு பிரதர். இருக்கின்றது அப்படின்னா அவரு பேசுவதை நம்ம உணர முடியும். ஆண்டவர் வார்த்தை அதிகமாக வாசிக்கின்றீர்கள், சிந்திக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா அவர் பேசுவார். அவர் நேரடியா எல்லாம் உலகத்தரமா பேசணும் இல்லை. ஆண்டவர் வார்த்தை அதிகமா வார்த்தை வழியாக பேசுவார். பேசாம இருக்க போற அவரு நம்ம அவர்கிட்ட பேசணும்ன்றதை விட கடவுள் நம்ம கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாருன்றத முதல்ல அந்த அந்த உணர்வுக்கு நீங்க வரணும், புரிதலுக்கு நீங்க வரணும். சரிங்களா? கடவுள் அதிகமா நம்ம கிட்ட பேசணும்னு விரும்புறாரு, நம்ம அவர்கிட்ட பேசணும்ன்றது விட. சரிங்களா? ஓகே ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise Jesus. thank you Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பைண்டிங் காஸ்ட் ப்ளீஸ் for the father of the mighty name of Jesus. அனைத்து விதமான கட்டுகளுடைய ஞானத்தை புரிந்து ஆண்டவரே, எங்களோட உறவாடும் ஆவியானவரே, உங்க பள்ளிக்கூடத்திற்கு உங்க வழிநடத்தலை பெறுகின்றவனாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உலக சார்ந்த சிந்தனையை விட்டு இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம், சாலமோனின் ஞானத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிப்போம். ஆண்டவரோட பள்ளிக்கூடத்திற்கு நம்ம வரும்போது அவரோட வீடுக்கு நம்ம வருகின்றோம். வாசிக்கிறீங்களா? சாலமோனின் ஞானம் 8வது அதிகாரத்துல 16வது வசனம். Wisdom of Solomon. நான் வீட்டிற்கு வந்தபின் ஞானத்தோடு இளைப்பாறுவேன், ஏனெனில் அதன் தோழமையில் கசப்பே இல்லை, அதனோடு வாழ்வதில் துன்பமே இல்லை, அது தருவதெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியுமே. ஆமீன். Praise the Lord. இன்பமும் மகிழ்ச்சியுடன் இருங்க. சில பேர் சோர்வுல அது சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சோர்வடைஞ்சிடும். அங்க ஆவியானவர் வழி நடத்த முடியாது. அப்புறம் ஆவியானவர் வழி நடத்துறது ஏன் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. மகிழ்ச்சியில் ஆவியானவர் மகிழ்ச்சி, எப்படும் மகிழ்வாக இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னா பவுல் சொல்லுவார். இதனாலதான் நம்ம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. பயந்த காசு ப்ளீஸ் for the father of the mighty name of Jesus we pray. God bless you. Have a nice day. Thank you. Thank you, brother.